வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மாடி தோட்டத்தில் ரொம்ப ரொம்ப சுலபமாக வளர்க்கக்கூடிய ஒரு பூ வகையை தான் பார்க்க போகிறோம். அது நம்ம எல்லா ஊர்லேயும் எக்கச்சக்கமாக விளைஞ்சிருக்கிற மார்னிங் க்ளோரி தான். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த செடி எல்லா இடத்துலும் பறந்து கிடக்கும். ஈவன் குப்பை மெட்டில் கூட நல்லா பூத்து இருக்கும். இந்த மார்னிங் க்ளோரியில் இது ஒரு ரொம்ப சாதாரணமாக பூவாக இருந்தால் கூட எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது. இந்த பர்பிள் நிற பூக்களை எங்கே வேணுனாலும் நம்ம பார்க்கலாம். ரொம்ப காமனாக காணப்படும். அதே நேரத்தில் கொஞ்சம் டார்க் ஷேடும் நமக்கு நிறையா இருக்குது. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ரோட்லெல்லாம் இந்த மாதிரி லைட் ப்ளூ மார்னிங் க்ளோரிஸ் நிறைய பூத்துருக்கு. இது ஒரு கொடி வகையை சார்ந்தது. இந்த கொடிக்கு அடம்புன்னு கூட இன்னொரு பெயர் இருக்குது. பொதுவாக இந்த மார்னிங் க்ளோரியை நம்ம வேலி ஓரத்தில் இப்படி வளர்க்கலாம். நிறைய வீடுகளில் இந்த மாதிரி வேலி ஓரத்தில் இது வளர்க்கப்படுது. அதே நேரத்தில் ட்ராவல் பண்ணுற இடங்களில் கூட பார்த்திங்கன்னா ரோட்டோரத்தில் நிறைய இருக்கும். இதோட பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரம்பெட் மாதிரியே இருக்கும். சின்ன வயசில் இதை ரேடியோ பூன்னு சொல்லி விளையாண்ட ஞாபகங்களும் உண்டு. இந்த பூவை பார்த்திங்கன்னா இதோட லைஃப் ஸ்பேன் ஒன்லி 1 day தான். விதைகள் நிறைய கீழே கொட்டி இருந்தால் கூட ஒரு சில செடிகள் தான் முளைக்குமாமா. அதனால் நமக்கு இப்படி நாற்று கொடுத்து அதிலிருந்து நம்ம இந்த செடியை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப சுலபம். இப்போ நிறைய ஹைப்ரிட் வெரைட்டிஸும் வந்துருச்சு. நான் மினியேச்சர் மார்னிங் க்ளோரி வெரைட்டி தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதை ஆல்ரெடி நான் வளர்த்துருக்கேன். ரொம்ப ஈஸியாக பூக்கள் வரும். அதே நேரத்தில் நிறையா ஹனிபீஸையும் இதை அட்ராக்ட் பண்ணும். வளர்க்குறதும் ரொம்ப சுலபம். கொடிகள் ரொம்ப அடர்த்தியாக இருந்தாலும் பூச்சி பயம் உண்டு. அதனால் நான் இந்த மாதிரி ஒரு மைல்டு வெரைட்டி தான் இதில் எடுத்திருக்கேன். இந்த பூக்கள் ரொம்ப அழகாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். காலை நேரத்தில் இது மலரும். அதனால் இதுக்கு மார்னிங் க்ளோரின்னு பெயர் வந்திருக்கு. செடிகள் வளர ஆரம்பிக்கும் போது இதுக்கு தண்ணி கொஞ்சம் நிறைய தேவைப்படுது. அதனால் டெய்லி நம்ம தண்ணி ஊற்றி வளர்க்கணும். ஓரளவு வளர்ந்த பிறகு அது ட்ரை கிளைமேட்டை கூட வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இது ட்ராபிக்கல் கிளைமேட்டில் வளரக்கூடிய ஒரு செடி. இதோட நேட்டிவ் அமெரிக்கா. காலையில் சூரியன் உதிக்கும்போது விரிகிற இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 2-3 hours மத்தியான நேரங்கள்லேயே இது அப்படியே மூடிடும். அடுத்த நாள் இந்த பூக்கள் காய்ந்து உதிர்ந்துடும். மினியேச்சர் வெரைட்டியில் இந்த பர்பிள் கலர் தான் எனக்கு நிறைய பார்த்துருக்கேன், கிடச்சிருக்கு. வேறு கலர்ஸ் நான் இது வரைக்கும் பார்க்கல. மண் கலவைன்னு இதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. நார்மலான மண் கலவை தான் இதுக்கு கொடுத்துருக்குது. ஒரு வித்தின் 2 to 3 months பார்த்திங்கன்னா செடிகள் நல்ல கிளை விட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு. பூக்கள் பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கும். அது ரொம்ப அழகு. பொதுவாக பார்த்திங்கன்னா அப்படி பஞ்சாக உங்களால் பார்க்க முடியும். அந்த ஒரு சின்ன செடியிலிருந்து பார்த்திங்கன்னா எத்தனை கிளைகள் கொடிகள் வளர ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்கள். ஒரு 6 மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ரூஃப் முழுசும் இந்த பூக்களால் மூடப்பட்டிருக்கும். அதனால் இதை வளர்க்குறக்கு மெனக்கிடாமையே நம்ம சுலபமாக வளர்க்கலாம். இதை நிறைய ஹனிபீஸ் அட்ராக்ட் பண்ணுறதுனால நம்ம இதை வளர்க்கும்போது மாடி தோட்டத்திற்கு அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரோஜா பூக்களையும் நம்ம கிளைமேட்டுக்கு ஒத்து வராத நிறைய செடிகளையும் கஷ்டப்பட்டு வளர்க்குற நேரத்தில் இப்படிப்பட்ட செடிகளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது கார்டன் எப்பொழுதும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஹிஸ்ட்ரின்னு பார்த்திங்கன்னா நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், மாயன்ஸ் இவங்கெல்லாம் இந்த பூக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா இந்த பூக்கள் மனுஷனை கடவுளோடு கம்யூனிகேட் பண்ண வைக்கும்னு அவங்க நம்பினாங்க. அதுக்கு என்ன காரணம்னா இந்த பூவிலேருந்து விழுகிற விதைகள்லேருந்து மருந்து தயாரிக்கலாம். அந்த விதைகளை சாப்பிடும்போது ஒரு அலுசினேஷன்ஸ் உண்டாகும். இந்த மாய எண்ணங்கள் அது அவங்களுக்கு அதை கடவுளோடு கனெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க அதை நம்பினாங்க. ஈவன் இப்போ கூட பார்த்தோம்னா நாட்டுப்புற மருந்துகளில் நீரிழிவு நோய்க்கு, ஹை பிபிக்கெல்லாம் இது மருந்தாக பயன்படுது. ஆனால் இது அலுசினேஷன்ஸ் உண்டாக்குறதுனால, சில உடல் அலர்ஜிகளை உண்டாக்குறதுனால ஜாக்கிரதையாக இதை யூஸ் பண்ணணும். நம்மளாகவே நமக்கு ஏதாவது இப்படி ட்ரீட் பண்ணி கொள்ளக்கூடாது. ஜாப்பனீஸ் அழகுக்கும் நிலையற்ற வாழ்க்கைக்கும் இதை சிம்பிளாக யூஸ் பண்ணாங்க. சைனீஸ் லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணாங்க. அமெரிக்கன்ஸ் ஸ்ட்ரென்த்துக்காகவும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்காகவும் இதை யூஸ் பண்ணாங்க. எஜிப்ஷியன்ஸ் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணாங்க. இப்படி உலகம் முழுசுமே இந்த பூக்களை நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. செப்டம்பர் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இது பர்த் மந்த் ஃப்ளவர்ஸ். இது
இப்படி பல வகையான இம்பார்ட்டன்ஸை இந்த பூ பெற்றுள்ளது. பார்க்குறக்கு இது ரொம்ப சாதாரணமாக ஃப்ளவர்ஸாக இருந்தால் கூட உலகம் முழுதுமே இந்த பூக்களை செலிப்ரேட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் கூட உங்களுக்கு முடிஞ்சால் இப்படிப்பட்ட பூக்களை உங்கள் வீட்டில் வச்சு வளருங்க. இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.